நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க காலையில் 5 மணிக்கே கிளம்பிட்டோம். எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செங்கன் அவுரி மீனை வேட்டையாடுறதுக்காக புதராக போகிறோம். இந்த இடத்துல மீனை பிடிச்சி இதே இடத்துல வறுக்க போகிறோம். ரொம்பவே அடர்த்தியான புதர் மக்களே, ஆள் உயர புதருக்குள்ளே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி புதரெல்லாம் நான் டிஸ்கவரி சேனலில் தான் பார்த்துருக்கேன். நேரில் நானே இந்த புதருக்குள்ளெல்லாம் போவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல மக்களே. சரியான புதர், போகவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேடுற மீன் இருக்குது. இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ராடு இதுதான். ரொம்பவே குட்டியான ராடு, 5 அடி ராடை வச்சுக்கிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சரியான மீன் வேட்டை மக்களே. ஆரம்பத்தில் மீன் என்னைய கடிச்சிருச்சு. மீனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான பல்லு, பிடிக்க கடிக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மீனுமே எங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கிடைச்சிச்சு. வந்ததுலேருந்து மீனை அடிச்சு நவத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளோ மீன் கிடைச்சிச்சு எங்களுக்கு. எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதனால அதில் பாதி மீனை நாங்கள் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம். இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய மீன் எடுத்துட்டு சமைக்கிறதுக்காக சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அவசரமாக வந்ததில் பாத்திரம் எதையும் எடுத்துகிட்டு வரல. அதனால கல்லை சுத்தம் பண்ணி கல்லில் தான் மசாலா போட்டு நாங்கள் சமைக்க போகிறோம். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு வீட்டு மசாலாவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வீட்டு மசாலாவை கல்லில் போட்டு பெரட்டி எடுத்து அருமை மக்களே. கல்லில் போட்டு துளி துவைக்கிற மாதிரி மீனை போட்டு பெரட்டி எடுத்துட்டாரு. அப்போ தான் மசாலா நல்லா காரசாரமாக ஏறுன்னு சொல்லி நல்லா பெரட்டிட்டாரு. இன்றைக்கி அவர் தான் மீன் வறுக்க போகிறாரு. மீனை எடுத்து சட்டியில் வச்சா பாதி மீன் தான் உள்ளே போகுது. நாங்களே என்னென்னமோ பண்ணி மீனை உள்ளே வச்சு பார்த்தா உள்ளே போகல. அதனால கத்திரி எடுத்துகிட்டு வந்து அடுப்புலேயே வச்சு பார்த்தீங்கன்னா மீனை 2 துண்டாக வெட்டி அதுக்கப்புறம் தான் உள்ளே வச்சு முடிச்சு. இதுக்கப்புறம் மிச்ச மீன் எல்லாத்தையும் சின்ன சின்னமாக வெட்டி எல்லா மீனையுமே பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒன்று ஒன்று அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மீனை பார்த்தீங்கன்னா பக்கமா எடுத்து எல்லா மீனையும் அடிக்கிட்டோம். அடுக்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நாங்கள் நோட் பண்ணோம். எண்ணெயை ஊற்றணும்னு தெரியல, இவ்வளவு நுரையா வருது. நுரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தூக்க கலக்கத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கு பதிலாக வேற எதாவது மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோமான்னு தெரியல. சரியான நுரை. ஆனால் பார்த்தீங்கன்னா வாசம் பட்டாசா இருக்குது. அவ்வளோ அருமையாக வாசம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் மக்களை. மீன் வறுக்க வாசனையில் பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியல. இலையை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளாக வெயிட் பண்ணது நான் தான். உண்மையாக பார்த்தீங்கன்னா மக்களை சரியான பசி. அண்ணன் வறுத்து ஒன்று ஒன்றா என் இலையில எடுத்து வைக்க, எண்ணெய்க்கு வைக்கிறது தட்டோட எடுத்து வைக்கான்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தா அருமை மக்களை. அவ்வளவு சூப்பராக இருக்குது. மீன் பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஆஷிகனா எடுத்து பார்த்தீங்கன்னா கடிக்கிறாரு. அவரால் சூட்டை தாங்க முடியல. சுட்டாலும் பரவாயில்லன்னு எடுத்து ஆளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அவ்வளவு டேஸ்ட். நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்து பாருங்க. விரால் மீனுனா விரால் மீன் தாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கு. நண்பர்களே, இந்த மீன் எல்லாத்தையும் நாங்கள் எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்க அம்புக்குறி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு. மறக்காம பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய தமிழ் மொழியில் இந்த மாதிரி அட்வென்ச்சர் வீடியோவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை மறக்காம போட்டுருங்க மக்களை, எங்களுக்கு ஆதரவு அளிக்கிற விதத்தில். அருமைனா ஏறக்குறைய காட்டுவாசி மாதிரி ஒரு வாழ்க்கை மக்களே. காலையில் வந்து இங்கே வேட்டையாடி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். லெக் பீஸ் என்ன லெக் பீஸா? ஆமாம், எனக்கு ஒரு லெக் பீஸு, 2 லெக் பீஸ் தான் இருக்குது. பாருங்க, நான் மிஸ் பண்ணிட்டேனே. யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க லெக் பீஸ் மக்களே. லெக் பீஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கடிச்சு காட்டுறேன் பாருங்கள். பைட்டு